அண்ட் தங்களுடைய பசங்களை ஃபாரின்ல போய் படிக்க வைக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே பேரண்ட்ஸ் முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? ஒரு மாணவர் இந்தியாவில் ஆகட்டும் இல்லை வெளிநாடுகள் ஆகட்டும் எங்கே சென்று படிக்கிறதாக இருந்தாலும் கூட MCA எனப்படும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போ வந்து NMCன்னு இருக்குது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன். இதில் வந்து ரெகக்னைஸ்டு ஆயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போய் படித்தாலும் எந்த காலேஜில் போய் படித்தாலும் இது வந்து முதல்ல. ரெண்டாவது அதே போல் வந்து WHO என்று சொல்லப்படும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனத்தோட அங்கீகாரம் பெற்றதாகவும் அந்த கல்லூரி இருக்கணும் அப்படின்றது அவசியம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டுக்கு அட்மிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் NMC நார்ம்ஸுக்கு உடன்பட்டு இருக்குதா இல்லை அப்படின்னா அந்த NMC விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாச்சும் அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம முக்கியமாக வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப 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 அவசியம். நமது இந்திய மாணவர்கள் வந்து தரமான ஒரு மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு இந்த திமோர் லெஸ்டி ஒரு சரியான டெஸ்டினேஷனாக இருக்கும். நம்ம UCT யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்டு இந்தியன் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சன்லைட் எஜுகேர் பிரைவேட் லிமிடெட் ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டுக்கோங்க. இமீடியட்டாக அட்மிஷனை ப்ராசஸ் பண்ணுங்கள்.